வைக்கிறோமோ அது அழிஞ்சு போட்டுது, இதுக்கு அழிவுகள் இருக்குது இல்லையா. ஆனால் நம்ம செஞ்சு வைக்கிறது வந்து 1000-2000 வருஷம் ஆனாலும் அது அழியாமல் இருக்கிறது. காலத்துக்கு அது நம்ம என்ன கூட சொல்ல போனால் நம்மன்னே எவ்வளோ இருக்க போகிறோம் நமக்கு தெரியுமா? வாய்ப்பே இல்லை இல்லையா. ஆனால் நம்ம செஞ்சு விட்டுட்டு போகிறது, நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு நம்ம வந்து விட்டுட்டு போகிறது அது முறையாக. ஏன்னா இங்கே வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அளவுமானத்தில் தான் இருக்குதான். உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் அனுபவத்தில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். கும்பாபிஷேகமும் எல்லாம் தடப்படலாம் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் விளக்கு போடுறதுக்கு அந்த கோயிலில் போக மாட்டாங்க. நிறைய பேர் உங்கள் அனுபவத்துக்கு நிறைய பேர் பார்க்கலாம். அது எல்லாமே எங்கே தப்பு நடக்குதுன்னா இந்த அவமானத்தில் தான். ஒரு 2 அடி செலவு பண்ணுங்க, ஒரு 3 அடி செலவு பண்ணுங்க அப்படிங்கிறது. நம்ம அதுக்கு ஏன் ஏன் அந்த அவமானம் எதுக்கு பெரியவங்க எதுக்கு நமக்கு கொடுத்தாங்க? யார் நம்ம காரணம் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை இல்லையா. அந்த அவமானத்துக்கு தான் எல்லாமே தப்பா கடைசியில் நீங்கள் ஒரு பொருந்தாத அளவு கொண்டு போய் நம்ம கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டு நான் எல்லாம் தடப்படலாம் பண்ணாங்க, இவ்வளோ செலவு பண்ணாங்க, வரி இவ்வளோ போட்டாங்க, எல்லாம் பண்ணோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்களால் கோயிலுக்கு போக முடியல, எடுத்துக்கிட்ட எதுவுமே பண்ண முடியலன்னாக்க அது யார் மேலே தப்பு நம்ம சொல்லலாம்? நம்மளுக்கு தெய்வங்கிறது நம்மளுக்கு ஒரு வழி காட்டும். எல்லா இடத்துலையுமே இருக்கு, எல்லா இடத்துலையுமே இருக்கு. தெய்வங்கிறது நம்மளுக்கு ஒரு வழி காட்டும். எப்போ இல்லை இப்படி போங்க, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம மீறி பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி சில இதெல்லாம் நிறையா வருது. அதனால் நீங்கள் நாளைக்கு நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு, நம்ம ஒரு ஆலயத்துக்கு பணிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் முறையாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுறோம்னா அது கோயிலும் நல்லா வளர்ச்சியாக இருக்கும். அதை எடுத்துக்கூடிய அந்த கும்பிடக்கூடிய குடிகளும் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. ஏன்னா கோயில் ஆலயம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறதோ நம்ம செய்கிறதோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இன்னையோட போகிறது கிடையாது. நம்ம பண்ணியிருக்கிறது கல்காரம் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா. அந்த மேலே வெளியெடுக்கிற மண்டபம் அதிகபட்சம் ஒரு 3 வருஷம் ஒரு கணக்கு போட்டு வச்சுங்க, அவ்வளோதான். ஆனால் கர்ப்ப கிரகத்தை 1000 வருஷம் யாரும் கை வைக்க முடியாது இல்லைங்களா. அதே போலதான் நம்ம விக்கிரகமும் வந்து என்னன்னா ஏன் நம்ம வந்து கருங்கல்ல ஏன் நம்ம விக்கிரகம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களா இருக்கட்டும், ஏன் தங்கத்திலேயோ இந்த மாதிரி சிலை செய்யாம ஏன் கருங்கல்ல செய்யறேன்னா இந்த கருங்கல்ல மட்டும்தான் பஞ்சபூதங்களும் ஐக்கியமாயிடும். இந்த கருங்கல்லையே பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் அழிக்கணும் 3 கல் இருக்கு. கல்லுல நீங்க தட்டினீங்கன்னா அந்த சத்தம் வந்து நம்மளுக்கு வந்து கேட்கும். அப்படி கண்ணீர் நம்மகிட்ட வந்து அது பேசணும். அது சத்தம் அதாவது பூமி மட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 200-250 அடி பள்ளத்துல அந்த கல்லுல வந்து தண்ணி வந்து ஊறணும். அந்த கல்லுல வந்து கசியணும். கோயில் கட்டுறதுக்கும் சாமி சிலை செய்யறதுக்கும் கல்லே வேறுபாடு இருக்கு. கோயில் கட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்கல். பூமி மட்டத்துல விளையக்கூடிய மேப்பாறை நம்ம பாறைங்க இருக்கு இல்லைங்களா, அது வந்து சூரியனுடைய ஒளி நேரடியாக அந்த கல் மேல படுறதுனால அந்த கல்லுல பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மை இருக்காது. கல் பயங்கர கடுசா இருக்கும், செம்ம அமசா இருக்கும். ஆனா நீங்க அந்த உடைய போய் உளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சல்லுன்னு போகும், வச்சாங்கன்னா சரச்சரன்னு போகும். அது ஆண்கள்னு வகைப்படுத்துவோம். அதில் தான் வந்து எனக்கு இந்த கோயில் கட்டுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்களில் பண்ணுவோம். விக்கிரகம் நீங்கள் அது ஆண் விக்கிரகமாக இருந்தாலும் சரி, பெண் விக்கிரகம் எந்த சிலையாக இருந்தாலும் வந்து செய்யறது அது பெண்களில் தான் செய்யணும். அது கல்லே வந்து இவ்வளவும் இருக்குது. ஏன் இவ்வளவும் இருக்குன்னா இப்போ நம்ம எல்லா இதுலையுமே என்ன சொல்கிறாங்க, கர்ப்பகிரகத்தில் பூசாரி உள்ளே போனால் அவரை தொடாதன்னு சொல்கிறது காரணம் அதுதான். அந்த வைப்ரேஷன் நம்ம கீழே சாமி சிலைக்கு கீழே வச்சிருக்கிற அந்த பீடத்தில் வைக்கிற என்ன பொருளுங்க அது என்ன பேசும், இதெல்லாம் நம்ம முறையான கருங்கல்ல முறையாக நம்ம சாமி சிலை செஞ்சு உள்ளுக்குள்ள எந்திர சாதனம் நம்ம தண்ணி நம்ம சொல்லணும்னா இந்த சாமி கீழே வைக்கிற எந்திரம் இருக்கு பாருங்க. அந்த எந்திரம் வந்து பஞ்சலோகத்தில் எழுதுற எந்திரம் 12 வருஷம் பேசும், வெள்ளியில் எழுதுற எந்திரம் 25 வருஷம் பேசும், தங்கத்தில் எழுதுற எந்திரம் 100 வருஷம் பேசும். நம்ம நிறைய பேர் பார்க்கலாம் கும்பாபிஷேகம் பண்ணி 51 வருஷம் இருக்கும். ஆனால் அவங்களால கும்பாபிஷேகத்தை வேலையே செய்ய முடியாது, கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். சில கோயிலுங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது, ஏன்னா யாருமே வரமாட்டாங்க. இங்கே ரெண்டுமே வந்து அந்த கீழே வைக்கிற எந்திரம் இதெல்லாம் இருக்குது. அந்த பேசுகிற விஷயம் இதெல்லாம் நம்ம முறையாக செஞ்சு விக்கிரக நம்ம வழிபாடு பண்ணுறப்போ அந்த நம்ம டிவி படத்தில் கைகள் போனால் என்ன ஆகும், முடியலாம் ஒரு மாதிரி நம்ம கொசு இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு வைப்ரேஷன் வந்து சாமி மேலே இருக்கும். அதனால தான் பூசாரிக்கு வெளியே வந்தாங்கன்னா தொடாமல் தின்னுருவாங்கங்க அப்படிங்கிறது காரணம் வந்து அதுதான் இல்லை, வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. தொடாமல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் காலில் வந்து கும்பிடுங்க, அவங்க உள்ள வந்து அம்பாளுக்கிட்ட இருந்து உள்ள வரவங்க ஏன் காலில் விழுந்து கும்பிட்றாங்கன்னா அவங்க ஒட்டுமொத்த அந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே கட்ட வரலே தான் இறங்கும். அதனால தான் காலில் விழுந்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்றது நிறைய இருக்கு. நம்ம கோயில் பார்த்தீங்கன்னா அவமானம். அதனால தான் என்ன சொல்றது, நம்ம செய்யறோமோ செய்யலையோ அதெல்லாம் 2ஆம் பட்சம். சரிங்களா, கேட்டதுக்கு இல்லை ஆயாதி பார்த்து இந்த அளவு வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி தான் ஆயாதி முதல்ல வந்து கணிச்சு கொடுத்தேன். அவமானமும் வந்து சுத்தமாக இருக்கு. என்ன சொல்றது, நீங்கள் எந்த ஒரு விஷயத்த நீங்கள் சரியாக தொடக்கம் தான் நம்மளுது.
நீங்கள் சரியாக தொடங்கிட்டீங்கனாலே அவங்க இழுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக தொட்டுட்டீங்க, நீங்கள் தொடக்கம் சரியாக இருந்துச்சுன்னா அதை மற்ற வேலை நம்ம கையிலே இல்லை. அது அவங்க மனமெல்லாம் அதை அந்த அம்மா பார்த்து மனமெல்லாம் இழுத்துட்டு போயிடாது. அதெல்லாம் இப்போ நம்ம வேலையும் நெருங்கிட்டோம். நான் கல்லுக்கு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்னாடி இது போக வேண்டியது. நான் கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லி படுத்துட்டு போகல. வெள்ளிக்கிழமை நாளைக்கு போகிறேன். நான் கல் வந்தோடனே ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறேன். இதே மாதிரி எல்லோரும் வாங்க, வந்து நீங்கள்லாம் பூஜை பண்ணி நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணி தொட்டு கொடுக்கணும். நீங்கள் எல்லாருமே நம்ம கோயில் வேலைக்கு பண்ணீங்க இல்லையா, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி வந்து இங்கே கல்லெல்லாம் கொண்டு வந்து வச்சு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அதை எல்லாமே நீங்கள்லாம் வந்து பூஜை பண்ணி நீங்கள் தான் முதல்ல வந்து அதை உள்ளியில் வந்து நீங்கள் தான் கொட்டி ஆரம்பிச்சு வைக்கணும். ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கல் வந்துட்டு நான் சொல்கிறேன். இல்லைண்ணா எடுத்து படம் கொடுங்க, எல்லாம் சாப்பிடுறேன். அந்த உலகத்துல அவர் நாம அங்க ஒழுங்கு பண்ணும்ல கேக்குறது. நீங்க கேட்கல, எங்க யோசனை சொல்லுங்க. எவ்வளவு நாள்ல சாமி வேணும்? உங்க ஒர்க்கு எவ்வளவு நாள் நீங்க முடிப்பீங்க? நான் சொல்லிட்டேன். கல்லு வந்துருச்சுன்னா இவ்வளவு நாள் ஒரு மாசம் 2 மாசம் இந்த ஒர்க்கை எங்களால் முடியும். உங்களோட கெப்பாசிட்டி நான் சொல்றது அந்த வேலைங்கிறது 3 மாசத்துலயும் முடியும், அதே வேலை 9 மாசத்துலயும் முடியும். சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது என்னை மைண்ட்ல வைக்காதீங்க, என்னை விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளவு நாளுக்குள்ள இருந்தா பரவாயில்ல, நீங்க தோணுன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் படி பண்ணி நான் அங்கதான் வரேன். நீங்க ஏதோ 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அங்க நாங்க ரெடி பண்ணோம். இதெல்லாம் இருக்குதுல்ல, அங்க நீங்க செஞ்சு கொடுத்து நாங்க எடுத்துக்க முடியாது. நீங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரி அங்க பண்ணணும், ரெடி பண்ண முடியுங்களா? அதுதான் நாங்க நீங்க என்ன அதுக்கு தான் நாங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா சொல்றாரு 6 மாசம் போது 5 மாசம் வந்துடுது. சித்திரை என்னென்ன 10 நாள் இருக்குது. அவருக்கு சொல்ற கணக்கு சித்திரை முடிஞ்சிட கண்டு வர்றதுக்கு நம்ம வையத்தில் தான் ரெடி பண்ண முடியும். முதல்ல வையத்தில் தொடங்கலாமா, என்ன 2 மாதம் சேர்த்துக்கிறாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மலை மாசம்னு அதுக்கு பேர். சரிங்களா? திருப்பணிக்கு அந்த கணக்கு கிடையாது, கோயில் வேலைக்கு அந்த கணக்கு கிடையாது. நீங்க வீடு கால் போடுறதுக்கு அதுக்கு தான் வந்து அது எல்லாத்தையும் கணக்கு. அதே மாதிரி அக்னி நட்சத்திரமும் எங்களுக்கு கிடையாது. அது இருக்குது, அக்னி நட்சத்திரமா இருக்குது. சொல்றது புரியுதுங்களா? அக்னி நட்சத்திரமும் எங்களுக்கு கிடையாது. அது நீங்களா தான் எல்லாம் ஒரு சொல்லிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? நாங்க எந்த சமயத்தையுமே சொல்லிக்க மாட்டாங்களே. அக்னி நட்சத்திரம் நம்மளுக்கு கணக்கு கிடையாது. உபய மாசம்னு சொல்லுவோம், அந்த இது எங்களுக்கு கணக்கு. சரி, அப்ப எப்ப ஆவணியில ஆரம்பிச்சுக்கலாம்? கொடுக்குற மாதிரி பாருங்க. இல்ல நம்மளுக்கு அந்த கணக்குலாம் இல்லைங்கண்ணா. அந்த ஏன்னா நம்ம இது என்ன சொல்ல போனா நம்ம வந்து வேலை நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். நம்ம சொல்ல புரியுதுங்களா? நமக்கு கிரகாரமும் நமக்கு கிடையாது. அப்படியே நம்ம ஒரு கணக்கு வச்சுட்டோம்னா கூட நம்மளுக்கு கிரகாரமும் நமக்கு கிடையாது. சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்சம் பண்ணிட்டு நம்ம வேலை செய்யக்கூடாது. அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. இல்லை அதான் நீங்கள் இதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் ஆணியில தான் நான் வந்து ஆணியில பெரும்பாலும் வந்து கும்பாபிஷேகம் அப்பம் மொழியே வந்து வேலை தொடங்க மாட்டோம். ஆடி இல்லைங்களா? 6 மாதம் சொல்றாரு, நீங்க அந்த 2 மாதத்துல கேட்டீங்கன்னா கொடுப்பாரு.
சரி அது சொந்த கணக்கு அங்கேயே கொஞ்சம் நான் சொல்றது நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கிறதா நான் நினைக்கிறதா ஆகல நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அது உண்மையான சரிங்களா? நம்ம வேலை செய்வோம். அது பாட்டுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதான் நம்ம அதான் முதலில் சொல்ல வந்தேன் நான். சரிங்களா? பாட்டு வேலை செய்வோம். கேட்டாங்கன்னா ஒரு 4 வச்சு நம்ம சாமி எடுத்துருக்கோம். சரி சொல்லுங்க அந்த 6 மாதத்துக்குள்ள கொஞ்சம் ரெடி பண்ணணும் பாருங்க. அதுக்குள்ள நாங்கள் இல்லை நம்ம வேலை ஒன்றும் பெரிய வேலை லேட்டானா என்னதான் லேட்டாக லேட் ஆகக்கூடாது. நான் அந்த அதான் சொல்றேன். அங்க இருந்து பெரிய வேலை இல்லை. லேட்டானா என்னாலதான் ஆகும்னு சொல்லி சொல்றேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நான் சொல்றேன் இல்லைங்களா? நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் இப்படியும் கணக்கு வச்சு பண்ணியிருந்தாலும் நீங்க இதெல்லாம் பண்ணவே முடியாது. வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா? நீங்க ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை பண்றதுலாம் வாய்ப்பு இல்லை. அதனால அது ஒன்றும் இல்லை. நான் பார்த்து சொல்றேன். வாங்க இதே மாதிரி நம்ம நேரத்தில் வாங்க சொல்லிடுறேன். எல்லாத்தையும் ஒரு பூஜை போட்டு அன்னைக்கு ஒரு பிரசாதம் மாதிரி பண்ணிடுவோம். சரி இப்போ நம்சம் பண்ணிட்டுன்னா ஏற்படுங்க டைம் பார்த்துட்டு விசேஷத்துல டைம் ஏன்னா நம்ம பூஜை நம்ம அம்சம் பண்ணிட்டோம்னா அது நான் இருக்குதுங்க. சரி நான் நாள் பார்த்துட்டு சொல்லிடுறேன். கல் வரட்டு நாளைக்கு நான் போகிறேன். நான் தான் போகிறேன். போயிட்டு கல் சொல்லிட்டு கல்லுக்கு என்னைக்கு வந்து பார்த்துட்டு கல் வந்த உடனே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? வாங்க, லேட் பண்ண வேண்டாம். நானே லேட் பண்ண மாட்டேன். ஏன்னா கல் எனக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா எனக்கு பெரிய வேலை நம்ம பார்த்து செய்யறதாங்கண்ணா. சரி நைட் முதல்ல நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம். அது விஷயம் இல்லை. கல் நம்ம இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னா நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தரேன். சரி